உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று வெளியூர் வாடிக்கையாளர்களுக்கு பேக் பண்ணி கொரியரில் புக் பண்ணனால எங்கள் உள்ளூர் வாடிக்கையாளருக்கு வந்து டெலிவரி பண்ண முடியலைங்க. நேற்று புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சிறுமுக மேட்டுப்பாளையம் காரமடை இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். நேற்று வந்து வெளியூர் வாடிக்கையாளருக்கு புக்கிங் பண்ணனால நேற்று பண்ண முடியலைங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுகை பகுதியில் இருக்கிற ரெகுலர் வாடிக்கையாளருக்கு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு பேக் பண்ண வேண்டியதில்லை, எடுத்து வச்சுட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணால் போதுங்க. அதனால் சிறுமுகை மேட்டுப்பாளையம் காரமடை சுற்றுவட்டார பகுதியில் யாருக்காசி சுத்தமான உணவுப் பொருள் வேணும்னா செக் எண்ணெய், மசாலா பொடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டருக்கு மேலே ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஆர்டருக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு 6லேருந்து 7 வருஷம் எங்ககிட்ட தொடர்ந்து வாங்குகிற வாடிக்கையாளர் தான் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 10 ரூபா 20 ரூபா விலை பார்க்காம தரத்தை மட்டும் பார்த்து வாங்குகிற வாடிக்கையாளர் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான வாடிக்கையாளராக இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தரமான பொருட்களை விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பதிவுகள் போடுற முக்கியமான நோக்கமே என்னென்னா, மக்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான உணவுப் பொருட்களை வாங்கி வீட்டில் சமைச்சு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி மருத்துவத்துக்கு நிறைய செலவு பண்ணுறோம். 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரியவரை பார்த்தேன். ஒரு 80 வயசுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ செலவுக்காக ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு வந்து 80 வயசுலேயும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி 2 லட்ச ரூபா செலவு பண்ணி மருத்துவ செலவு பார்க்குறோம்? அந்த உறவு முக்கியம், அந்த உறவோட ஆரோக்கியம் முக்கியங்கிறனால தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுப் பொருளை வந்து நீங்கள் வந்து நம்ம உள்ளூர் வாடிக்கையாளர்கிட்ட வாங்கி ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியூர் வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வாடிக்கையாளர்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து இறக்குமதி செய்யப்படுற உணவுப் பொருட்கள் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் நமக்கு கிடைக்கிற நல்ல நல்ல பொருட்கள் நிறைய இருக்குங்க. நிறைய உள்ளூர் உற்பத்தியாளர் இருக்காங்க. சிறு குறு உற்பத்தியாளர்கள் நிறைய உள்ளூரில் தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி லாப நோக்கம் வந்து குறைந்த லாப நோக்கத்தில் தரமான உணவுப் பொருட்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட பொருளை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கும். அதனால் ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ளூர் வாடிக்கையாளருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நாட்டு உற்பத்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எதேதோ தெரியாத உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேண்டாம். இதுக்காக தான் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவுத்துறையிலேருந்து தொடர்ந்து பதிவில் போட்டிருக்கிறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளம்பர நோக்கங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க. அதே மாதிரி நாங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுற பொருளுக்கு நாங்கள் வந்து உத்தரவாதத்தோடு தான் முழு உத்தரவாதத்தோடு தான் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பொருளை வந்து உங்களுக்கு தரம் சரியில்லைன்னா நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.